சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேயில் சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த அந்த கல்லுலாம் இருக்குல்ல தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. இல்லை அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ எதை தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? நீங்கள் பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை 10 வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார். இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்திருக்கும் சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு. என்ன சார் ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 2 இல்லை 3.5 நிமிஷம் வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 hour வேறு போய்ட்டு வர போட்டேன். அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம், இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுறான் பாருங்கள், அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்லை இல்லை, அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு நீங்கள் இப்போ தான் தெரியுது. லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்லேருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னால் வந்து புதுசாக இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் 2015 க்ரீன் பார்க் கொடம்பகம் ஆப்போசிட் நிவின் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இதுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தம் அடித்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராம் சார் இந்த டீ சாப்பிட்டே இருக்குது. அப்போ நிவின் பாலி என்கிட்ட சொல்லியாச்சு, அதுதான் டைரக்டர் ராம், தங்க மீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு, நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர். ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அவள் ஒர்க் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சு. ஸோ ஐ திங்க் the power of dream or manifestation is so strong. சரி, அவள் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ ஆதரவாக உங்களை பற்றி சொல்லும்போது பக்கத்தில் இருந்து நான் I didn't know about you sir by then. Only after that I watched your movies and I understood your language on screen. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் படம் படம். அதுதான் மம்முக்கால தானே நான் மம்முக்காய் இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். மலையாளத்தில் டவுட் என்கிட்ட கேட்குறீங்க, நம்ம தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூம் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது வேற படம் மேடம், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நானே இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்தேன் நல்லா இருந்தது. ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி, சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல, ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார். ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes சார். எல்லாம் சார்பாகவும் பேசுகிறேன், ஆக்டர் சார்பா. என்னென்னா மேடைக்கு வந்த எல்லோரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார், அவ்வளோ சொன்னாங்கல்ல சார். ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன்.
நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில் சார் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமாக சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டே பண்ண லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காடில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த ஏணியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை, அவ்வளோ பெரிய டேரக்டரு. சார் அதெல்லாம் பெரிய மேட்ரா சார் அப்படின்னு தூக்குனா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. செம்ம வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னேன். அது ஷோர் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ கேட்குறாரு? ஷோர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏணியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன், அந்த கொஞ்சம் தயவு செய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னேன். இவர் என்ன கேட்டால் எதாவது ப்ராப்ளம் மச்சிச்சு? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரில. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டே இல்லை சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த அந்த கல்லுலாம் இருக்குல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏணிக்கு நீ எதை தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஸோ உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன்னா கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறான் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். அவர்த்தன் எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில். டே தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேற பயமாக இருக்கு. அவன் வேற அப்படி போகிறான். அங்கே என்ன பேச மாட்டீங்களா, அவ்வளோ பேசுறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்போ இவனை பார்க்கறதா இவன் திட்டுறதா அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி நான். ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே போனேன். ஓடி வந்தார். சார் ட்ரெயின் போச்சு, நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் எப்பவுமே ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னா. இதுதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா, சென்னை 22 கட்டுரை தமிழ் ஒரே டைம் தான் வந்தது. அதுலேருந்தே படம் பண்ணனாரு. நானும் அதை நம்பி தான் என்னை எவ்வளோ நம்பர் அதை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஒரு நாள் இது ஏப்ரல் 15 சார், பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்தங்க. கூப்பிட்டாரு. சார் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை 28 காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்திருங்க சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு. என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா, ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது. 2.5 இல்லை 3 நிமிஷம் வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 hour வேறு போய்ட்டு வரப்பட்டா. அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம், இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுறான் பாருங்கள், அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறையா பண்ணணுன்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் அங்கே போகல நான், பிகாஸ் நிறையா ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே இருக்கிறதுலேயே பெரிய தேட்டரில் எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க.
தேட்டர் உள்ள சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்ன உடனே அவங்க எழுந்து நின்று கை தட்டினது பார்த்தா வச்சுங்களேன், அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இஸ் அவர் அசட். இன்னைக்கு வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச். நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க அண்ட் உங்கள் கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசெண்டாக சொல்ல வந்து நிச்சயமாக சார் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் பறந்து போ. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சார், அது வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேறு. பட் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. மித்துல்லாம் ஃபஸ்ட் டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான். ஒரு 30 days ஆனதுக்கப்புறம் நானும் இவனும் பைக்கில் போகிற ஷாட்டு அனைக்குமா இது 1 more போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாட்டு சரியில்லை கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்கள் எல்லாரையும் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் 18 வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை வந்து உங்கள் வீட்டை கேட்டல என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டே பூஜை வந்து நடந்தது, யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நெய்பர்ஸ், அதுதான் நம்ம வந்து பண்ணோம். அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன. ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு, படம் ஜாலியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம் சார் சொல்லியிருக்காரு. ராம் சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார். அப்போ அவர் ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம் அதில் என்ன தானேப்பா அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையிலே சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச். சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்குன்னு சொல்ல தெரியாது பசங்களுக்கு. ஓகே. அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சுருக்காங்க, சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு. ஓகே. அண்ட் அந்த அன்பை உங்கள் மேலே வச்சுருக்காரு. லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு ஒன்றும் இல்லை, இந்த படம் 4th வருது. உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் 4th வருது. அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்தார். சார் நீங்கள் ஆடியோ லான்ச் வருவீங்களேன்னு சொன்னேன். இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்து இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய கேட்டிருக்காரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இது குழந்தைங்க படம், திருப்பி வருது சொன்னால் இது குழந்தைங்க படம். லவ் யூ சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பறந்து போ, நான் ராம் சார் பற்றி கடைசியாக பேச போகிறேன், அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா. பறந்து போ வந்து ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும், அதை நம்ம எஃபெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு நேம் கொண்டு வரும். அண்ட் எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதினதுக்கு என் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் நான் ராம் சருக்கும் சொல்லியிருக்கேன், இது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போ. ஸோ நீங்கள் ராம் சாரையும் பார்க்கலாம், அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போ. அண்ட் இது ராம் சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும். ராம் சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான். ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலாக வனிதாவோட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா, அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நான் அவங்ககிட்ட அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா
அவ்வளோ மொக்கையாக ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்ன 101 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், நான் 36 பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 36ல் ஒன்றே ஒன்று கேட்டோடனே எனக்கு என்ன வருத்தம்னா, இதுவே எப்படின்னா அந்த 101 எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான இல்ல டேலண்ட். சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்க உட்கார்ந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. இல்ல அஞ்சலி So, இப்ப பாருங்க. ஒரு ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல வேணாம் வேணாம், அது வந்து பர்சனல், அங்க உட்கார்ந்து சொல்றேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம் சார் ஃபோன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, wonderful actor you are, wonderful, and welcome to Tamil cinema. And சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. கலகலப்பு பண்ணியிருக்கேன். ஆமா நம்ம பண்ணியிருக்கோம், அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வந்து பர்டிகுலரா வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம். அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக், சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் யூ ஹவ் டன் ஃபென்டாபுலஸ் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். அண்ட் கார்கி, மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி, நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார், நான் அது செல்லமா டூட் அப்படின்னு கூப்பிடுவேன். கலக்கிட்டீங்க டூட், சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார், தூங்குறீங்களா சார்? இல்லை இல்லை, அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு நீங்கள் இப்போ தான் தெரியுது. லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்லேருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னால் வந்து புதுசாக இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை, பட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7 Seas 7 Hill 7, ஆமாம், அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். சாரி சார், ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஆகுது. ராம் சாரை பற்றியே பேசிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் ஐ ஃபர்கட் டு டாக் அபவுட் சம் அதர் டெக்னீஷியன்ஸ். இதுங்க நான் முடிக்கல இல்லை, படம் ரிலீஸ் ஆகிட போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்லை எங்கள் ராம் சார், எங்கள் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேரில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சொட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள், அது ஒன்று தான் எங்களோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ராம் சார் பற்றியே பேசுனதுனால ஐ ஃபர்காட் அபவுட் அவர் டீம். ஓகே, மாரி செல்வராஜ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய் மாமன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எல்லா வேலையும் சரி, சாப்பிட்டாங்களா, போனாங்களா, உட்காந்தாங்களா, அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க, அதுக்கும் பெரிய நன்றி. அண்ட் மதன் கார்கி சார், 1000 பாட்டு, நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு எதாலும் என் படத்தில் தான் அந்த 1000 பாட்டு வரணும்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு கவிஞனா என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தோஷ் ஜெயாநிதி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ், பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறையா இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏகா சார், நான் வந்து உங்களுக்குலாம் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அது நான் ரிச் பாய்ஸாக நடிக்கும் போது அவர் அசிஸ்டண்ட் அவர்.
ஸோ இன்றைக்கி என் படத்துக்கு நான் இந்த படத்தை மெயினாக நடிக்கும் போது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். அண்ட் இதில் நடித்த அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். அதாவது ஈஸி டு ஒர்க் வித். இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. மேடம் நான் நிறைய போய் சொல்லுவேன், பட் நான் நிறைய போய் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய சீன் அவங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியாமே கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஜு வர்கீஸ் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அந்த சீன் பண்ணும்போது இந்த ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித். வெல்கம் போத் ஆஃப் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இவங்க வந்து நடிக்கணுன்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாராம் சார் உங்கள்கிட்ட. இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாராம். இதையெல்லாம் இன்டர்வியூவில் சொன்னாங்க. எனக்கே டவுட் இருக்குது, நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்கள்கிட்ட சொன்னாரா? ஏன்னா யாரை கேட்டால் நிவின் பாலி தான் சொன்னார், நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க. அண்ட் நீங்கள் யார் சொன்னாங்க ப்ரோ? யாரும் சொன்னாங்க? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம் இவன் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. நான் வேறு யாருன்னா ஓகே முக்கியமான பிரதீப் சார். பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்துங்களேன். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. கடவுளை வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல, அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஸ்டில் லாங் வே டு கோ ப்ரோ. ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் பார்ட் ஆஃப் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு, நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன் அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கு 7 கடல் 7 மலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரம் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். மலையாளத்தில் டவுட் என்கிட்ட கேட்குறீங்க? நம்ம தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூமில் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது வேற படம் மேடம், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வந்து மறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்தேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிவின் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்ன என்னென்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோடு பனி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் ராம் சார்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுகிறதுக்கு பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை. பிகாஸ் ஆனால் நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து
ராம் சார் சொன்னேன்னா கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் கிரேஸ், நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடணும். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்கும்னு நான் நினச்சேன். இவர் அதை விட மடியன். ஏன்னா இவங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஓடுறாங்க, 1 மாசமா ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்றாங்க. இங்கே காலையில் வந்தோடனே மலையை காட்டுவார். சார் இன்னைக்கு ஷார்ட்டை மலையில் ஏறுறது சார் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவன்னு சொல்ல மாட்டார். ஸோ மலையில் ஏறிடுவோம் சார், இப்போ ஏறுறது பிஹைண்ட் எடுத்தாச்சு, இப்போ கேமரா முன்னாடி கீழே இறங்குவாங்க. இது மாதிரி மலையை, அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே அந்த பாலக்காடுலேருந்து நேராக ரோட்டில் நடந்துருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு குச்சி நடந்து போயிருப்பாங்க, நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன். அந்தளவுக்கு ஓடி நடந்தது படம் சார். அது எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு 90 டேஸில் ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து 15-20 கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார். தப்பாக சொல்ல சார், ஹெல்த்தியாக ஜெயிங்கன்னு சார். சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது, அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அடுத்தது ஜோக்ஸ் அப்பார்ட். அப்போ அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்குது. அன்பை பூலில் ஜம்ப் பண்ணும். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும், அந்த சீன் தான். ஸோ அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னென்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னேன்னா கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. அது சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்கே வச்சு 4 கேமரா அங்கங்கே இருக்குது. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கற்றுட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட்டு தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியலை. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் வரன இது எப்படின்னா ஒரு ½ an hour ஒரு ஜீப்பில் போன ஒரு சிச்சுவேஷன் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்குது அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை, எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்டை, எனக்கு கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோட டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அந்த பெயின். பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட், அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் 25 days தான் கேட்டேன், 90 daysலாம் ஷூட்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு L5 லார்ஜு. வாவ் நைஸ், ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படி சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி தான் சார் அப்படி சொன்னேன். அவர் என்ன கேட்டேன்னா கிரேஸ் சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னேன்னா பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி அப்போனா சார் என்னோட இது பல்ஜு சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு என் மேலே. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாட்டி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது அன்பு தானே. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கேயே போயிடுச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார், அதனால தான் பெற்றதுக்கு அப்புறம் அந்த வலி மறந்து போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு.
ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம், அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். நான் சார் நாங்கள் பேசுறது எல்லாம் சும்மா தான் சார், நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கூடாது நீங்கள். எஸ் சார், அஜித் சேட்டா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே 2015 க்ரீன் பார்க் கொடம்பகம் ஆப்போசிட் நிவின் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இதுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தம் அடித்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராம் சார் இந்த டீ சாப்பிட்டே இருக்குது. அப்போ நிவின் பாலி என்கிட்ட சொல்லியாச்சு, அதுதான் டைரக்டர் ராம், தங்க மீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு, நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர், ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அவள் ஒர்க் பண்ணியாச்சு, பக்கத்தில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சு. ஸோ ஐ திங்க் த பவர் ஆஃப் ட்ரீம் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங். சரி, அவள் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ ஆதரவாக உங்களை பற்றி சொல்லும்போது பக்கத்தில் இருந்து ஐ டென்ட் நோ அபவுட் யூ சார் பை தென். only after that I watched your movies and I understood your language on screen. But பக்கத்தில் நானும், because we started our journey together, ஸோ அவள் என்ன ஆசைப்படும் போது அது எனக்கு மேடம் நேச்சுரலாக ஒரு ஆசை என்கிட்ட வந்திருப்போம். ஸோ அண்ட் இட் டுக் மீ டு பறந்து போ. அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கிடைச்சதில்ல. இந்த மூவி நடிக்கிறதுக்கும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் ஐ எம் ஷுர் இந்த ஆடியோ லான்ச்சோட ஸ்டார்ஸ் இஸ் டெஃபினெட்லி சந்தோஷ் தயாநிதி. இது உங்கள் ஈவினிங், அது ஐ எம் ஷுர். ஏன்னா எனக்கு முதல் படம் பண்ணும்போது 15 years பேக் எனக்கு தெரியும் அந்த டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இந்த டே தான் ரொம்ப மெமரபுளாக இருக்க போகிறது, பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆஃப்டர் தட். அண்ட் டெஃபினெட்லி மதன் சார், I'm so happy to know it's your 1000th pinned movie, and congratulations for that. And happy to meet all the senior directors of Tamil cinema. Because that I got a chance. உங்ககிட்ட எல்லாமே பேசுகிறேன், பாலா சார், மிஷ்கின் சார், வெற்றி சார், கார்த்திக் சார், அங்கே வந்து போன எல்லா directors, பெரிய directors. You all have a great fan base, audiences who love your work in cinema, and I'm also part of it, and good to have met all of you here. Mari sir, and like avanga Shiva sir sonna madri, it's so good to see you how actively you take care of the event as a family, so that is a pleasant watch. And Ram sir, I think I'm sure everyone said எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட, I think this should be my 160th film. ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிரெக்டோரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ராக்ஷன் வாஸ் நைஸ். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டேன், கேரக்டர் மட்டும் கேட்டு போகிறது தான் என்னோட மெத்தட். ஆனால் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சரி ஆன் ஸ்பாட்டில் எப்படி போகலாம் அந்த இம்ப்ரவைசேஷன் கொடுத்து இந்த வே யூ சி யுவர் கேரக்டர்ஸ் இவால்வ், அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாட்ச். ஐம் ஷுர் கிரேஸ் வுட் ஹவ் ஒர்க்ட். அங்கே திலீஷ் போத்தன் சார் இருக்குது. ஐ திங்க் ஹிஸ் ஒர்க் பேட்டர்ன் இஸ் சிமிலர் டு யுவர்ஸ், பட் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கதில்லை. அண்ட் ஆல் ஏகா சார் ஒப்பம் ஒரு படம் உங்கள் கூட மலையாளத்தில் ஒர்க் பண்ணோம், அண்ட் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிரியன் தர்ஷன் சாரோட படம் சமுத்திரகனி சார் கூட தான் அந்த சீன் எனக்கு இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் திஸ் சீன். அண்ட் கம்மிங் பேக் டு த மூவி அண்ட் த கேரக்டர், இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. இட்ஸ் அன் ஐடியலி நம்ம தியரட்டிக்கலி இருக்கிற கேரக்டர்னு ஐ பிலீவ், பட் ஆஸ் யூ விஷ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம உலகத்தில் வந்து சேரட்டும், நம்ம நாட்டுக்கு வந்து சேரட்டும். அண்ட் ஐ எம் ஷுர் பரந்துப்போ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெதர் that will fly across our nation, and such films always touch our heart. I am sure as a great lover of Tamil cinema, from Bharadiraja sir films to Bhagirath sir films to Pasanga is one of my favorite, to Neraya feel good films kodutha the great industry like Malayalam. I am sure Paranthupo will definitely contribute to it. And Shiva sir, சிவா சார் முன்னாடி எல்லாம் ஃபங்க்ஷனில் பார்த்து எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது.
ஆனால் ஒர்க் பண்ணும்போது அந்த சேம் எஃபெக்ட் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி பண்ணுற கேரக்டர்னால் அவங்க என்னோட ஒய்ஃபோட எக்ஸு. அப்போ அந்த எக்ஸு சின்ன க்ரஷ். அப்போ அந்த ஒரு எக்ஸுக்கு விட வேறு மீனிங் இருக்கா? இல்லை ஓகே. அப்போ அந்த ஒரு வியர்டான சிச்சுவேஷன் வரக்கூடாது. யூனோ அந்த அந்த லைன்ஸை கொடுத்த ராம் சார், அந்த பியூட்டிஃபுல்லான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண ராம் சாருக்கு ஐ ஆம் ஷுர் யூனோ Shiva sir was a great companion to share such scenes with. And to the master of the movie, definitely Mithul, he is gonna be praised by all over the nation. I'm sure he will be, receiving many accolades and recognitions. I pray for that. And the person who acted as my son, Adarsh, Anjali ma'am, I was so happy to have shared screen with you. Not saying the age, but I was also much younger those times. But the Vineet song that Avala Appudiyonnu Alagille was very popular in Kerala, and since a fan of yours since then, a great and amazing artist you are. And to my thank you. It was nice working with you. Adana munadi sollitu irundha, like it was wonderful working with you because such an amazing actor you. Thank you. And Grace, we all come from the same industry. I was so happy that she is getting avlo பெரிய ஒரு டைரக்டர் கூட. ஏன்னா எப்போவுமே மென்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எனக்கு எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இங்கே நான் ஒர்க் பண்ணும்போது இந்த சாந்தோமில் எனக்கு முதல் டைம் கிடைச்ச மேனேஜர் மிஸ்டர் மகேஷ். அப்புறம் எனக்கு மலையாள சினிமையில் என்ட்ரி கிடைக்கும்போது கிடைச்ச வினீத் ஸ்ரீனிவாசன். அப்புறம் தமிழ் சினிமா வரும்போது ராம் சார். எனக்கு எப்போவுமே அந்த லக் கரெக்டாக வந்திருக்கு. கிடைச்ச மென்டர்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ். அவங்க எல்லாம் ரொம்ப ஹம்பிள், அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்கானிக் அண்ட் ஒரிஜினல். அதனால ஐம் தேங்க்ஃபுல் டு தி நேச்சர் அண்ட் ஆல்மைட்டி. அண்ட் ஜெஸ், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் பிளேட் அன் அமேசிங் ரோல். எங்கூட என் பொண்ணாக நடிச்சிருக்கு ஒரு படத்தில். அப்போ தான் அதில் அவங்க ஷீ பிளேஸ் பிளைண்ட். லால் சார் ஒப்பத்தில் பண்ணுற அதே குவாலிட்டியில் பண்ணியிருக்கு சார். இட் வாஸ் unimaginable from a very young actor to play such range. So I am happy that she is also part of it. And Vijayana, Diya, hi ma'am. Thank you so much for media and all the people have come assembled here. Bless us. Thank you. இல்லை, ஆக்சுவலாக ஜென்ரலாக தனித்தனியாக தான் கூப்பிடுவாங்க. ஏன் கும்பலாக கூப்பிட்டாங்க இப்போ தான் புரியுது. நீங்கள் ஆந்திரா தானே மேடம்? ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டையும் வந்து சார் வந்து ஒரே டைமில் பிடிக்கணுன்றது தான் சார். வேர்ல்டு வைட் ரிலீஸ் இந்த படம். அந்த டேட்டை மறந்துட்டேன் சார். July 4th. பேன் இண்டியா. ஆமாம் ராம் சார், தேங்க்யூ. எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு நான் வந்து நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டருக்கும் அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி ஒரு சின்ன ஒரு சாங், and that too with Madan, my brother, we've sung so many songs together, done so many songs together, and Santosh also. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு ராம் சார். வந்து அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்கன்னு. பட் ஐ ஃபெல்ட் எங்கேயோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு இமோஷ்னல் இல்லை மேபி லவ் சாங்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு சாங், சன்ஃப்ளவர் சாங். ஸோ சன்ஃப்ளவர் இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் கூட ஒரு நானும் தியாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸாக அதில் நடிச்சிருக்கோம். அண்ட் தட் இஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ராம் சார். ராம் சாரோட பேரன்பில் கூட நல்ல ஒரு பாடல் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு. யுவன் சார், ராம் சார் காம்போவில். ஸோ ஐ டோன்ட் நோ வை ஐ வாஸ் சோசன், பட் ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி. ஏன்னா சிவா வந்து நாங்கள் வி கோ வே பேக். நிறைய வெங்கட் பிரபு, சிவா, நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு கும்பலாக வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம். பட் அதர் தென் தட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கூட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் சிவா அண்ட் தியா அண்ட் அன்பு அண்ட் ஜெஸ். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ, அந்த சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ராம் சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ டு த என்டையர் டீம். அதோட சொல்லி முடிச்சிடுறேன். Ram sir, thank you so much.
எனக்கு நானும் மலையாளி தான், என்னோட தமிழ் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நான் பேசுகிறேன். என்னை விஜய் அனந்தா என்னை கூப்பிட்ட இந்த படத்துக்கு. ஆனால் சார் கொடுத்த ரெஸ்பெக்ட் அது ஒரு ஃபேமிலியில் வந்த மாதிரி இருக்காங்க எனக்கு. ஆனால் என்னை ட்ரீட் பண்ணியதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பெரிய க்ரூ கூட நானும் ஜாயினாக இருக்குது இந்த படத்தில். ஸோ ஹாப்பி. இனியும் இந்த தமிழில் வரணும் ரொம்ப ஆசை இருக்குது. ஆல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராம் சார், ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தங்கமீன்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போது. அண்ட் உங்கள் படத்துலேயே இப்போ ஒரு கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஃபஸ்ட்டே ரொம்ப பயந்துட்டு இருக்கப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சில்லாக என்னை ஆக்கி என்னை கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல ஆக்குனீங்க. அண்ட் தேங்க்யூ கிரேஸ், நீங்களும் ரொம்ப எங்கள் கூட இருந்ததே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ. இவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த பிரதீப் சார், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். நேயாபுரம் சார், சந்தோஷ், மதி, குமார், ஸோ இப்போ நரன் இந்த ப்ராஜெக்டோட இபி. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த 2 பேர், அன்பு, ஜெஸ். தே நெவர் பீன், இன்னைக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம். அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் பண்ணல. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். These 3 people. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பாட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார், ஏன்னா பையனை தேடணும். அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருந்தார். சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டருக்கு அடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கே அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலர்ல நான் பண்ணது தான் தப்பு. இல்லை இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக, என்னோட ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவற வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட், ஏன்னா அவங்களோட சிறு மனம் கோன்னாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடித்தாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்தில் 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days, பட் ஷீ டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா, கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கேட்க தான் முடியும் இல்லையா? அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா, அந்த சத்தத்தில் பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இது ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி, அதுக்கான ஒரு ஷூட் நிறுத்திட்டேன் நான். ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினேன்னா ஒரு முதுகு வலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா, நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ணாமல் நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 68 நாள், ஆனால் இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம படம் நல்லா வரணுங்கிற. ஆஸ் எ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன 10 செகண்ட்ஸ் தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர். நான் அப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், நான் அவருக்கு போய் ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 கிரவுண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா, மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ்
காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போது தனஞ்சயன் சார்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டளை தமிழ் அடிப்பட்ட கதையை அவங்க எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்து சைக்கிளில் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்ட அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ஒரு கருத்தில் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்னைக்கு காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா ஒருவேளை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒருவேளை என்னால் நான் வந்து ஒருத்தட்ட கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்ட ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம். இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சானும் பிடிவாதமாக இருந்தப்போ தே செட் ஷீ இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல். அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி ட்ரெய்லர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் அஞ்சலிட்டு தான் கேட்க முடியும். ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்ப என்னை கால்டு மாதிரி வனிதான ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்கன்னு. இது மட்டும் இல்லை, ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பிள்ளை. ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு, மித்துல், இவன் வந்து இதே மாதிரி தான், இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும், நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் வேபோர்டு ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா இவங்க அப்பா, சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு, அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார், அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசில் எப்படி அவன் பெரிய பையன் ஆகிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளியில் வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக வச்சுக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்டால் போய் பர்சனலாக வேலை பார்த்துக்கார். அப்படி இவனோடய இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவேன் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அஜு சார், தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும், அண்ட் நிவின் சார் அஜு பண்ணா கேரக்டர், நான் சொன்னேன் அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்போ நிவின் நான் கேட்குறேன்னு கேட்டார். கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க, சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ், நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு, உங்களுக்கு 120வது படத்தில் ஒரு ஷார்ட்டில் நடித்தாலும் போதும் நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யேசுதாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டார். அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும், அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக், ரிச், வெரி கூல் கையாகவும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்க, தாடிலாம் இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போ நான் பிரதீப் சார்கிட்ட சொன்னேன், சார் இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறோன்னா பிரதீப் சார் இமீடியட்டாக கேளுங்கன்னாரு. அப்படி தான் யூ கேம் இன் அண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய பிஸி ஷெடியூலே அந்த 5 நாள் அண்ட் நீங்கள் தியாவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மைனா, ஷீ இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க நிஜ பேர் வேணி, பெபிள்ஸ் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி தான் எனக்கு தெரியும். வினோத் தான் அறிமுகப்படுத்தினா. அப்போ நான் கேட்டேன், நீ படம் பண்ணல நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ மைனாவை பார்த்தப்ப நான் நினச்சேன், எப்படி நடிக்காக போகிறான்னு சொல்லி இந்த கதை எழுதுகிறப்ப நான் மைனாக்காகவே வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா. அண்ட் மைனா, யூ டிட் அ கிரேட் ஜாப், தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ், யுவன் அண்ணா தான் இந்த படத்தோட மியூசிக். மதன் சார் நீங்களும் மேலே தான் வந்து நிற்கணும் சார், நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன். யுவன் தான் மியூசிக் அண்ட் வி பேட் ஹிம் எவ்ரி திங், அட்வான்ஸ்லாம் பண்ணோம். பட்
இந்த படத்தில் வந்து திடீர்னு மதன் சார் வந்து இவ்வளோ பாடல்கள் வைக்கலான்னு சொல்கிறப்போ யுவன் துபாயில் இருந்தார். எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தார் யுவன். இப்போ யுவன் என்னடா பண்ணலான்னு கேட்டேன். இப்போ யுவன் என்ன சொன்னால், நான் பிஜிஎம் பண்ணுறேன்னா இந்த தடவை பாட்டு மட்டும் நீங்கள் யாராவது வச்சு பண்ணுங்கிறாரு. அப்போ ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வாத்து தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் சந்தோஷ், உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு. என் கேரியரில் இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட்லைன். ஐ வாஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். நான் உங்களுக்கு நேரில் கூட பார்க்கல. அந்த 19 பாட்டு போடுற வரைக்கும் அவன் நேரில் பார்க்கவே இல்லை. எனக்கு டைமே இல்லை. மதன் லிரிக் எழுதி கொடுப்பாரு, என் அசிஸ்டன்ட் அவர் இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அங்கேருந்து அவர் டியூன் போட்டு பாட்டாக எங்களுக்கு அனுப்புவார். இப்படி 4 நாட்களில் வேகமாக நாங்கள் பண்ணோம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல சொன்னேன்னா, ஒரு வேளை நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அந்த 19 பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ அவர் செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக என்னைக்காவது நான் ஈடு செய்வேன். ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார். சார், நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது நான் நான் என்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிறேன், இதை செய்கிறேன்னு செஞ்சீங்க. தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி போட அந்த வாய்ஸில் தான், இல்லைன்னா நான் எப்படியாவது யுவன்ட்ட போய் கேட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆச்சு. ஒருத்தர் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக். ஏன்னா யுவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் யுவன் வாஸ் வெரி, என்ன சொல்கிறது, கிரேஸ்ஃபுல். அவர் சொல்ல, யுவன் ஆல்வேஸ் சேஸ் தட் யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட யுவன் ஓகே நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி, he loved all the songs. யுவன் பர்சனலி, அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டம் வந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்கிட்ட சொன்னார் சந்தோஷ். ஆல் த பெஸ்ட் யூ. அவரோட விஷஸ் என் மூலியமாக உங்களுக்கு. அண்ட் குமார் தங்க மீன்களில் ஆர்ட் அசிஸ்டன்ட் ஒரு சீன் நடிச்சிருப்பார். அப்புறம் ஐ மேட் இம் ஆர்ட் டைரக்டர் இன் தரமணி. அதுக்கப்புறம் மாரிஸில் வச்சுட்டு வேலை பார்த்தாரு. அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மதன் சார் ஆக்சுவலாக ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. இப்படி பாட்டு வைக்கலான்னு சொல்லியோ, இப்படி பாட்டு எழுதலான்னு சொல்லியோ. ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது இந்த படத்துடைய இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கும் அது மெயின் ஸ்ட்ரீமாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஐடியா அண்ட் கொலாபரேட்டிங் வித் மீ. ஐ ரெஸ்பெக்ட் யூ அ லாட். என்றைக்குமே யூ நெவர் சே வாட் யூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளில யார்ட்டையும் சொல்லவே மாட்டீங்க. இப்போ நான் சொல்லலைன்னா நீங்கள் என்றைக்குமே இது வெளில சொல்லிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். And thank you for that, for coming into my script and helping me to take into the mainstream audience, more audience. And then Pradeep sir, இவரை மீட் பண்ணதுக்கு காரணம் நரன். Where is நரன்? நரன் அவர் ஃப்ரெண்டு, என்னோட ரைட்டர், என்னோட ஃப்ரெண்டு. அவர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்க்க நான் போவேன். ஏன்னா அவருடைய வாரணாசின்னு ஒரு சிறுகதையை என்னை படமாக நடிக்கிறதுக்காக கேட்டார். அதுக்கப்புறம் நானே அதை டைரக்ட் பண்ண ரைட்ஸ் வாங்கினேன். போகிறப்ப பிரதீப் சாரை மீட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஆஃபீஸ் அப்போ ஹாட் ஸ்டார்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ படம் பண்ணுவாங்கிறதுக்காக இவர் என்கிட்ட பேசல, இவரும் என்கிட்ட படம் பண்ணுவாங்கிறது பேசல. இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தார். நான் வெவ்வேறு கதைகள் சொன்னேன். அதெல்லாம் அவர் ஓகேனாரு. பட் அது தள்ளிகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் புஷ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியாகும்னு என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ண வச்சார். அண்ட் இந்த படத்தை இந்த கதைக்கான பட்ஜெட்டில் பண்ணணுன்னு விருப்பமும் பட்டார். அதனால தான் இந்த பறந்து போக நான் இந்த அளவுக்கு எடுக்க முடிஞ்சுது, இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்களை கொண்டு வர முடிஞ்சுது. அண்ட் பிரதீப் சார் இஸ் நாட் ஓன்லி கைண்ட் ஆஃப் என்ன, இவர் தான் வாழையும் டிசைன் பண்ணார். அண்ட் டிடி போயிட்டாங்க நினைக்க. அவர் சொன்ன மாதிரி லைக் அவர் வந்து பல பேர்த்தினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனைகள் இருந்திருக்காரு. ஈ கேன் வாட் யூ சே ஃபைண்ட் அவுட் த டேலண்ட் அண்ட் ஈ கேன் சப்போர்ட் பீப்புள். எந்த கண்டிஷனும் இல்லாமல், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனுடைய திறமையை அப்படி கூட இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வெகு குறைவு. தேங்க்யூ பிரதீப் சார், யூ கேம் இன் மை லைஃப் இன் அ ரைட் டைம். அண்ட் இவரை பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி நான் மதன் கார்கி சார் பார்த்து சொன்னோம், அதே மாதிரி இவரை பார்த்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ் ஆனிச்சு. 7 கடல் 7 மலை கிளைமேக்ஸை மாற்றி விட்டது இவர் தான். ஏன் சார் நெகட்டிவாக வைக்கணும், ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் போய் ஆகணும், ஏன் அவன் இம்மார்ட்டலாக இருக்கக்கூடாது, ஏன் நீங்கள் ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு சில சாதாரண கேள்விகளில் என் தாட் ப்ராசஸை மாற்றினார். அண்ட் he said you should reach large audience ன்னு சொல்லி. and he asked me to do a happy film. ஆக்சுவலாக நான் பிரதீப் சாருக்காக தான் இந்த படம் பண்ணேன். இவர் சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ அவர் தான் இந்த ஜேனருக்குள்ள என்னை புஷ் பண்ணார். அப்படி என்னை புஷ் பண்ணது ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏகாம்பரம் சார் அண்ட் என்னோட பையனோட ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு நாள் அவரை பார்த்தேன் நான். அவர் பையனை ஃபுட்பால் விளையாடுவான் அந்த இடத்துல. அப்போது என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அந்த 7 கடல் 7 மலை கேமரா தேடிட்டு இருந்தோம். சரி வாங்க சார் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னோம். அப்படி தான் ஏகாம்பரம் சார் உள்ளுக்குள்ளே வந்தார். அண்ட் 7 கடல் 7 மலை டோட்டலாக வேறு, அவரை உருட்டி புரிஞ்சோம் நாங்கள். அண்ட் அதுக்கு நேர் எதிராக அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துனதுக்கு பறந்து போல் அவர் கொஞ்சம் ஆசுவாசமாக மினிமலாக எடுக்கலான்னு கூப்பிட்டு போனேன். பட் அதுவுமே ஒரு டஃப் ஆகிடுச்சு தான். எனக்கு இல்லை சார், என்ஜாய் பண்ணேங்க. ஆக்சுவலாக சிரிச்சுட்டே வேலை பார்த்தோம். அண்ட் தேங்க்யூ ஏகா சார். அண்ட் சிவா சாரோடைய
அவர் நேஷ்னல் அவார்ட் வின்னர் மேக்கப் மேன் சொல்லணும். சிவா சார் கூடயே அவர் இருப்பார். அண்ட் சிவா சாரினுடைய எல்லா குணநலன்கள், பிரதிபலன்கள், அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே விரல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய பொத்தானா சார் கூடயே இருப்பார். எப்போ முக்கியமோ அப்போ இருக்க. அண்ட் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் மதி விஎஸ் அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர். 7 கடல் 7 மலைக்கும் அவர் தான் எடிட்டர். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு இந்த 2 படமும் நாங்கள் ஒரு 4.5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தாண்டி என்ன எங்கள் ஆஃபீஸ் தேடி வரக்கூடிய சில சின்ன படங்களுடைய சில எடிட்டிங் கரெக்ஷனையும் அவனை தான் பண்ண சொல்லுவேன் நான். அண்ட் இஸ் மை அசிஸ்டன்ட் அண்ட் எடிட்டர். ஏன்னா பேரன்பு வந்து லைக் கடைசி நிமிஷத்தில் நானே உட்காந்து அதை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட எடிட்டர் அப்போ வந்து ஊரில் இல்லைங்கிறனால நானே FCP கற்றுட்டு நானும் கமலேஷ் ஒரு பையனும். கமலேஷ் இருக்கான அந்த கமலேஷ் ஆர் யூ ஹியர்? ஆக்சுவலாக கமலேஷ் நான் தான் பேரனுடைய ஃபைனல் கட் எடிட் பண்ணோம். எதுவுமே தெரியாமல் நான் வந்து யூடியூப்பில் போய் FCP என்னன்னு படிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை உட்காந்து ஆரம்பித்து முழு படத்தையும் பண்ணப்போ அப்போ செல்வத்தில் கேட்டேன், எனக்கு வந்து இந்த கடைசி கட்ட வேலைகள் செய்கிறதுக்கெலாம் ஆள் வேணும்னப்போ பரியேறும் பெருமாளில் ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருந்த மதியம் என் ஆஃபீஸ்க்கு அனுப்புனான். அன்றைக்கி சாயங்காலம் வந்தான். இன்றைக்கி அவன் திரும்பி போகவே இல்லை, அங்கேயே இருக்கான். தேங்க்யூ மதி. உனக்கும் உன்னோட ஒய்ஃப்க்கும் உன்னுடைய மாமனாருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் எல்லாருமே உங்கள் பாட்டி உங்கள் ஒய்ஃபோட படத்தை கேட்டு படம் வருமா வராத அப்படின்னு என்ன மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டிகிட்ட சொல்லுங்கள் படம் வருது, பறந்துப்போ பாட்டியை தேட்டரில் கொண்டு போய் காட்டுங்க. தேங்க்யூ மதி. அண்ட் ஜூலை 4th வருது. அண்ட் தேங்க்யூ நரன். அது எங்கே இருக்காருன்னு தான் பார்த்துட்ருங்க. சந்தோஷ் மேடைக்கு வாங்க. இந்த பாட்டில் 19 பாடல் இருக்கலாம், 20 பாடல் இருக்கலாம், என்ன பாடல் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு, ஒரு கதாநாயகன் இல்லாத படத்துக்கு, அது ஒரு புது இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட புது இசையமைப்பாளர் கொடுத்த பாடலுக்கு அந்த படத்தை பாடல்களை வாங்கி அதை இங்கே கூட நின்று அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ இவ்வளோ நேரம் கூட நிற்கிற சந்தோஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய மேனேஜர் மாதிரி போய் நிறைய பேர்த்த கொண்டு வந்து படம் போட்டு காட்டினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சந்தோஷ்க்கு மட்டும் இல்லை, மணி அண்ட் ஹோல் திங் மியூசிக் டீம் தேங்க்ஸ் அலாட். அண்ட் மாரி செல்வராஜ் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து மீரா கதிரவனுக்கும் அரவிந்துக்கும் நன்றி சொல்லணும். இந்த இதுக்கான எல்லாத்தையும் அவங்க தான் கூப்பிட்டாங்க. அண்ட் ஐ வாண்ட் டு டாக் பிரதீப் சார். Just few thank yous, okay. Grace and Ajuvagi sir, you guys are doing a great job in that industry, and we are happy to be having you a part of this show. Actually, சிவா சார் எல்லாரையும் கலாச்சிட்டு இருந்தார். அதனால் உண்மையை சொல்லிடுறேன், எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்பட்டார். ஆனால் அந்த ஹீரோ மலையேறும் போது அவர் கால் வலிக்கணும், அதுக்காக புக் பண்ணது தான் இந்த அகில உலக சூப்பர் ஸ்டார். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவர் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் தோக்கணும் ஒரு சீனில். அப்போ அவரை பீட் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு டான்ஸர் வேண்டி புக் பண்ணுறது தான் விஜய் எஸ்தாஸ். தேங்க்யூ விஜய் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். பியாண்ட் எனிதிங், இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு க்ளோஸான ஒரு சீன் இருக்குது. தட்ஸ் யுவர் சீன். தேங்க்யூ ஃபார் பீயிங் த சன்ஃப்ளவர் ஆஃப் த மூவி. ஸோ நீங்கள் இந்த படத்தில் சில கேரக்டர்ஸ், அதாவது நாங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே எதெல்லாம் பிளாட் பாயிண்ட்ஸ், எந்த பிளாட் பாயிண்ட் ஒரு படத்தை மூவ் பண்ண போகுது, எந்தெந்த மினிட்டில் அது வருது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ராம் சார் இஸ் அ ஜீனியஸ். அவருக்கு வந்து ஒரு படத்தை நகர்த்துறதுக்கு தேவை 5 கேரக்டர். அந்த 5 கேரக்டரை அவர் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் அந்த படத்தில் எப்படி மூவ் பண்ணுதோ அதுதான் அந்த படம். இட்ஸ் சச் அ, அதுக்கு நான் தேங்க் பண்ண வேண்டியது மயன், ஹிஸ் சன். ஏன்னா அவர் வந்து மயனோட ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ தான் தெரிஞ்சது ஒரு அப்பா மகனுக்குள்ள உலகத்தில் இவ்வளோ இருக்கா கான்வர்சேஷன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பசங்க இருப்பாங்க, பட் எத்தனை பேர் அந்த உலகத்தை இப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா your world might change. So it's a beautiful movie. Thanks Ram sir for giving us this thing. And Santosh, Think Music, thank you so much. And yes, it was a big disappointment Yuvan could do this project for us. ஏன்னா நாங்கள் யுவன் தான் இதில் மியூசிக் பண்ணுவாருன்னு நம்பிட்டு இருந்தோம். But today I'm saying, Santosh Jayanidhi, we are so proud. We are doing your first project. So, Arariro, ni ennul irangum vero. What a line, sir. Thank you, sir. Sir. And for the entire team, it's a honor working with you all. And
இந்த 3 குட்டீஸ், they have done a great job. Like, so thank you so much for this project. மாரி சார், ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து நாங்கள் எதாச்சும் ஒரு கிரவுண்டில் வந்து என் பையனை வந்து ட்ரைனிங்க்கு அனுப்பினோம். அவர் பையன் நாங்கள் வந்திருந்தாங்க. ஜஸ்ட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு படம் பண்ணுறேன், நம்ம பண்ணலாமா? அப்படி தான் ஜஸ்ட் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த எங்கள் ஜேர்னி. என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, எனக்கு வந்து எனக்கு பிடித்த இயக்குனர்கள் வந்து எஸ்பி ஜனநாதன், அவர் கூட ஒரு 4 படம், அப்புறம் வந்து ஒரு படம் பண்ண போகிற பிரியதர்ஷன் சார், அவர் கூட ஒரு 7-8 படம். ஏன்னா நான் வந்து ரிப்பீட்டட் டைரக்ட், ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்குது. அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் உடனே ஆரம்பிச்சிடுவோம் சார் அப்படின்னாரு. அதை ஆரம்பித்தோம். ஸோ எங்களுடைய ஜேர்னி இப்படி வந்து போயிட்டுருக்கு. இது மாதிரி எல்லாரு கூடயும் வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு 7 கடல் 7 மலை, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். அந்த படத்தை பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு ட்ராவல் மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம், நிறைய மலை ஏறணும். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, அதை வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், ராம் சார். ரொம்ப நன்றிங்க சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது முதல் படம், ஆனால் இது 4 வருஷமாக ஏன் விட்டு போகலன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் சார். என்ன சொல்கிறது, நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ ஒரு நாள் சொன்னீங்க, அது என்ன சொல்கிறது, நிறைய ஷார்ட்ஸ் உள்ள ஒரு சீனு, அதில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, எடிட்டிங்கிறது ஒரு கடினமான கேள்விக்கு ஒரு எளிய பதில் தேடுறது தான் எடிட்டிங் அப்படின்னீங்க. ஸோ அதுதான் சார் இந்த படங்கிறது. இந்த விஷயம் நான் யோசிக்கிறதே கடினம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அழகாக இவ்வளோ ஈஸியாக இந்த படத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு 4 வருஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நான். ஏன்னா இது 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் அழகாக 210க்கு கொண்டு வந்தது வந்து அதுதான் வந்து எளிய முறையில் சொல்லணும், எளிய முறையில் எல்லாத்துக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறது அந்த 210ல் அந்த கண்டிப்பாக தெரியும் சார் எல்லாத்துக்கும். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டவனுடைய நாயகர் சந்தோஷ் தயாநிதி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈவினிங் ஸ்பெஷலாக ஆக்கின மை டியர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. ஏன்னா இதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி டீமோட ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ராம் சாரோட ஆஃபீஸ்லேருந்து 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ராம் சார் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு, அவர் அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேரை தேடிட்டு இருந்தோம். அப்போது உங்கள் சாங்ஸ்லாம் கேட்டோம், நல்லாயிருக்கு, உங்களை மீட் பண்ணோம் நாங்கள். சரி, வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு நான் பண்ண பாட்டெல்லாம் கேட்டாங்க, நான் பண்ண போகிற பாட்டெல்லாம் கேட்டாங்க, அப்போ பண்ணிகிட்ருக்க பாட்டையும் கேட்டாங்க. பயங்கரமாக இன்டர்வியூலாம் எடுத்தாங்க, எல்லாம் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 1 வீக்காக ஆளை காணோம். சரி, ஃபோன் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஒரு 20 பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃபுல்லாக லிரிக்ஸ்லாம் எழுதி. இதுக்கு ஒரு டியூன் போடணும் நாங்கள். சரி, அடுத்த கட்ட டெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு ஃபுல்லாக டியூன்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி அந்த சாங்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திருப்பி ஒரு 2 வீக்ஸ் கழித்து வந்து இந்த ரீல்ஸ்லாம், மூவியோட ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ண பாட்டெல்லாம் இதுக்கு சிங்க் பண்ணணும், நம்ம சிங்க் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணணும். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மியூசிக்கெல்லாம் மாற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது 20 பாட்டும் முடிச்சாச்சு. 8வது ரீல் வருது. வந்தால் ஃபிலிம் பை ராம்னு வந்துடுச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. வேறு ஏதாவது படத்தை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்களா இல்லைனா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கரெக்டாக அந்த கார்டு பார்க்கும்போது ராம் சார் கால் பண்ணுறாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு. சந்தோஷ், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த மூமெண்ட் தான் என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னா டேரக்டர்ஸ் நினச்சா தான் ஒரு நல்ல டெக்னீஷியனை கொண்டு வரவே முடியும். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எனிபடி. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். என்னோடய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ராம் சார் மாதிரி ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, ராம் சார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு. எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா நான் வந்து எங்கள் பாஸ் ரேமன் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரும் ராம் சாரும் ஒரே மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்கவங்க தான். தே ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித், அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ எனக்கு அந்த ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இருந்ததுனால எனக்கு ராம் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அண்ட் தென் மதன் கார்கி சார் அண்ட் திங்க் மியூசிக்,
எல்லாருக்குமே இந்த டைமில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி. அப்புறம் மாரி செல்வராஜன்னா அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ராம் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது ஒரு இது ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லணுமா இல்லை எப்படி சொல்லணும்னு தெரில. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் என் படத்தை பார்த்துட்டு நான் கூப்பிட்டு என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கூட வந்து இருங்கன்னு சொல்லி கேட்டதுக்காக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லேருந்து எனக்கு பிடிச்ச மிஸ்கின் அண்ணா வரைக்கும் இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறதுங்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் இதை செய்ய வேண்டியிருக்கு. அண்ட் என்ன சொல்லலாம், இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாருமே இவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் என் மேலே இருக்கக்கூடிய அன்புனாலையும் பிரியத்தாலையும் சொல்கிறாங்க. ஐ எம் சேஃப், ஐ எம் நைஸ் பிளேஸ். என்னை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை. அதோட அர்த்தம் என்னென்னா ஐ லைக் யுவர் லவ் அண்ட் எவ்ரி திங். நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அண்ட் சின்சியர்லி ஐ எம் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். நீங்கள் வந்து இந்த படத்துக்கு உங்களுடைய குரலை கொடுத்தது. அண்ட் குறிப்பாக இவ்வளோ நேரமாக எனக்கு ரொம்ப பிடித்த 2 இயக்குநர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ராஜ்முருகன், ப்ளீஸ் நீங்கள் ஞானவேல் 2 பேரும் வாங்க, மேலே வாங்க. அண்ட் மிஸ்கின் அண்ணா வாங்க, ப்ளீஸ் வாங்க 2 பேரும். அண்ட் ராஜ்முருகன், ஞானவேல், நான் உங்கள் 2 பேர்த்துடைய பெரிய ஃபேன். அண்ட் மீரா, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷ் தயாநிதியை இப்படி ஒரு ஸ்டேஜில் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சந்தோஷோடு சேர்ந்து நான் ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவருக்கு ஒரு லிரிக் எழுதி கொடுத்துருக்கேன். அப்போவே வந்து சந்தோஷ்க்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சால் சூப்பராக வருவார் அப்படின்னு தோணுச்சு. அது ராம் சார் படமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அதுக்கு ட்ரம்ப்பும் நெதன்யாகுவும் உலக வல்லரசுகளும் 3ஆம் உலகப் போருக்கான நற்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது என் பிள்ளைகளுக்கு சூரியகாந்தியையும் சூரிய உதயத்தையும் வானவில்லையும் பட்டாம்பூச்சிகளையும் பரிசளிக்கும் ராம் சாருக்கு தேங்க்யூ வெரி மச். லவ் யூ. வாழ்த்துக்கள் சார். ராம் சார் கிட்ட வந்து ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன், இது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பேசுகிறதா இருக்கும். முதல் தடவை அவர் படத்துக்காக அவர் கூப்பிட்டது அப்படின்னு ஒன்று இந்த படம் தான். அதனால தான் இந்த அன்பு சார் எல்லாருக்கிட்ட இருந்தோம். ஏன்னா நீங்கள் யாருன்னே தெரியாத பல பேருடைய படத்தை உங்கள் தோளில் தூக்கி சுமந்துருக்கீங்க. அதை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கீங்க. அதனுடைய விட்னஸாக நாங்கள் இருந்திருக்கோம். ஸோ உங்கள் படம்ன்றது எங்கள் படம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கொண்டாட்டம் தான். படத்தை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க, திகட்டிருச்சு. அதனால் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். பறந்து போ. ஒரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்புன்னு கேரக்டர் பேர் வச்சுருக்காரு. இது அன்பு படுத்துகிற பாடு, அன்பு படும் பாடு, அதுதான் பறந்து போ, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு குழந்தையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எப்படி மீன் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு மாதிரி இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு ஒரு முக்கியமான பிஸ்னஸாக மாறி இருக்குது. அதை குறித்த ஒரு ப்ராப்பரான ஒரு தெளிவை வந்து இந்த படம் கொடுக்கும். இதை தேட்டரில் போய் கொண்டாடுங்க. ஒரு நல்ல படம் தமிழில். ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியை வந்து இப்படி வந்து வரவேற்கிறது ஒரு புதிய அணுகுமுறை. ஸோ இந்த அணுகுமுறையை உருவாக்கி கொடுத்த ஜியோ ஹாட்ஸ்டார், பிரதீப், ஏன்னா அது வந்து கேரண்டியாகவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே டைமில் தேட்டர் ரிலீஸும் கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு புது அணுகுமுறை நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தினுடைய எல்லா வெற்றிக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப கம்மியாக ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். பறந்து போ நான் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் இந்த ஈவெண்ட்டும் இங்கே வந்து பேசின எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இது, அன்பு, காதல், அதுதான் சுற்றி இருக்குது. அண்ட் பரியரும் பெருமாள் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னது வந்து ஆக்சுவலாக ராம் சார் தான். அன்னையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், பறந்து போகிறப்போ அந்த காற்று இந்த சைடு வீசிடாதான்னு வீசுன்னு நம்புகிறேன். அண்ட் சிவானா, அஞ்சலி, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு. அண்ட் அவ்வளோதான், முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லோரும் மாரி செல்வராஜ் நன்றி சொன்னாங்க. கண்டிப்பாக மாரி செல்வராஜோடு சேர்ந்து இந்த விழாவுக்கும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் உதவியாக இருந்து கூட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக தூங்காமல் வேலை பார்த்துட்ருக்கேன். அமுதவன், ராம் சங்கு, அஞ்சனா, கோகுல், எல்லா அஸ்டனேட்டரும் மேடையில் சும்மா வந்து எனக்கு பேச போகிறதில்ல. ப்ளஸ் ஐ வாண்ட் ஆல் யூ டு பி இன் த ஸ்டேஜ். அண்ட் என்னோட இன்னொரு அஸ்டன்ட் இங்கே நின்றுருக்கான். அவனோட படமும் ஜூலை 4 தான் வருது. 3 BHK. நன்றி சார். இது அமுதவன், அஞ்சனா, பிரபு, கோகுல் மற்றும் சார் கூட இப்போ இருக்கிற எல்லா
உதவி இயக்குனருக்கு சார்பாகவும் நான் இங்கே பேசிக்கிறேன். மாரி செல்வராஜ் எல்லாத்தோட சார்பாகவும் இங்கே வந்திருந்து இவ்வளோ நேரம் இந்த விழாவை இவ்வளோ அழகாக நடத்தி கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. இந்த டைட்டில் பறந்து போ எனக்கு வந்து சார் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரே ரோட் நாட் டேக்குன்ற டைட்டிலில் இந்த கதையை அனுப்பிச்சுட்டு இருந்தார். அது படித்து முடித்த உடனே நான் சார்கிட்ட சொன்னது இது சாரோட இது வரைக்கும் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணுவாரா, இது ஒரு ஜாயான ஃபிலிம் பண்ணுவாரான்னு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸாக இருக்கலாம். பட் அது எங்களுக்கு அது சர்ப்ரைஸே கிடையாது. ஏன்னா சார் நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃபன்னான பர்சன் தான். ஸோ அது எங்களுக்கு சர்ப்ரைஸே இல்லை. ஏன்னா சாரை மட்டும் என்றைக்குமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது யாராலையுமே. அவர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் பேசுவார், அவருக்கு இது தான் பிடிக்கும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது சார். அவர் இந்த மாதிரி தான் படம் பண்ணுவார்ன்றப்போ அவர் வேறு மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்புவார். அடுத்தடுத்து அது உடச்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் நான் ப்ரெடிக்டே பண்ணாதது வந்து சாரோட படத்தில் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டு வரும். நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து சாரை பற்றி பேசின மேடையில் பேசின எல்லாருமே சார் டீ கடையில் நின்று தம் அடிச்சுட்டு இருக்கும்போது பேசியிருக்கோம், ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசியிருக்கோம்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்களும் அதிலே தான் அவ்வளோதும் பழகிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட ராம் சார் ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாலுமே நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த சில நாளில் வந்து அதுவும் ஒன்று. சார் சொன்னப்போ நான் நிஜமாலுமே நம்பவே இல்லை. அப்புறம் திரும்ப ஒரு தடவை பார்க்கும்போதும் கேட்டோம். அது வந்து ஒரு புபுக்காகவும் மயனுக்காகவும் அப்புறம் அவர் ஹெல்த்துக்காகவும் விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படிப்பட்ட ராம் சாரே ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணிட்டாருன்னும் போது யார் வேணால் குவிட் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இந்த படத்தில் வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்து சார் எப்படி கலாய்ப்பார் நாங்கள் பார்த்துருக்கோம். அவரே அந்த பாட்டு அந்த கார்டே கலாய்ப்பார் சார். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அந்த மாதிரி படத்தில் கார்டு வரும்போதே கலாய்ப்பார். அப்படி ஒரு பாட்டு வச்சுருக்காருன்னும் போது அந்தளவுக்கு ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் தான் சார் வந்து. இந்த டைட்டில் அவருக்கு தான் சரியாக பொருந்தும். பறந்து போன்றது அவர் ஆஃபீஸ்குள்ளார வந்து யார் வந்து ஒரு கோழி குஞ்சா போகிறவங்களா இருக்கலாம், எதுவுமே இல்லாத போகிறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய விங்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ரெக்கையை கொடுத்து இந்த உலகத்தை போய் பறந்து போய் ரொம்ப ஆனந்தமாக நம்மளை வெளியில் பறந்து போகிற ஒரு சார் தான் எங்களுக்கு அவர். அப்படிப்பட்ட ஒரு கூடாரத்துலேருந்து எனக்கும் நான் இப்படி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். சார் சார்பாக புபு, மயன், சுமதி அக்கா, அப்பா அம்மா, மாரி செல்வராஜ், திவ்யா மாரி செல்வராஜ் அனைத்து அவங்களுக்கு எல்லா சார்பாகவும் நான் இங்கே வந்திருந்த எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி. ஓகே, எல்லாருமே நான் என் அசிஸ்டன்ஸ் பண்ண நல்லது சொன்னாங்க. இந்த படம் ஆக்சுவலாக வெளில வருதுன்னா அது என் அசிஸ்டன்ட் ரோட்னால தான் காரணம். அவர் பேர் ராம் சங்கு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு படம் பண்ண இருந்த ப்ரொடியூசராக இருப்பாங்கன்னு எனக்கு தெரில. பட் அவர் தான் வந்து இந்த படத்தை ஹாட் ஸ்டார்ட்லேருந்து திரையரங்க உரிமையை வாங்கி வெளியிடக்கூடிய இந்த ஜிகேஎஸ் பிரதர்ஸ் அந்த கம்பெனி அந்த படத்தை கொண்டு வந்தார். ஆக்சுவலாக நிறைய பேர் நான் அஸ்டனேட்டுக்கு நல்லது பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அஸ்டனேட்டர்ஸ் நிறைய பேர் நல்லது பண்ணியிருக்காங்க. தங்க மீன்கள் அப்படிங்கிற ஒரு படம் நடக்கிறதுக்கான காரணம் என்னோடய அசிஸ்டன்ட் சீனு இருக்கானான்னு தெரியல. சீனு இருக்கியா? இப்போ அவன் படம் பண்ண போகிறான் நீலம் ப்ரொடக்ஷனில். சீனு போயிட்டானான்னு தெரில. சீனு இருந்தால் மேடைக்கு வரும். இந்த படம் வெளியில் வருதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் ராம் சங்கு கொண்டு வந்த அந்த 3 அண்ணன் தம்பிகளும் ஜிகே பிரதர்ஸ். சார் நீங்கள் அவங்க இருக்காங்களா? ராம் சங்கு இருக்கானா? அவங்களுக்கு மேலே கூப்பிடு. அண்ட் இந்த படம் பார்த்து நான் வந்து சுரேஷ் சந்திரா சார் வந்து பிஆர்ஓ பொண்ணுன்னு நினச்சேன்னா நான் நிறைய சின்ன படத்தை அனுப்பிகிட்டே இருப்பேன். சார் இந்த படத்துக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எந்த பணமும் கிடையாது, நீங்கள் தான் பிஆர்ஓ, இதை ப்ரொமோட் பண்ணணும்னு நான் அவருக்கு ஏகப்பட்ட படம் அனுப்பியிருப்பேன். அவர் என்றைக்குமே திருப்பி வந்து சார் நான் இவ்வளோ படம் நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு ஒரு படம் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. இப்போ முதல்ல நான் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து ஒரு படம் பண்ணுறப்ப நான் சுரேஷ் சந்திரா சார் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். சுரேஷ் சந்திரா சார் தேங்க்யூ. நீங்கள் நிறைய சிறு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். சுரேஷ் சந்திரா சார் வந்து படம் பார்த்தவொன்னே சொன்னார் இதை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ராகுல் அவருக்கு பிடிக்கும்னு சொன்னார். ஓவர ஃபோன் கால் ராகுல் வந்தார், படம் பார்த்தாரு, அவர் பயங்கரமாக பிடிச்சிச்சு. அவர் வந்து நான் ஆல் ஓவர் த வேர்ல்டு மொத்தத்தையும் நானாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணார். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய அடையாளம் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்த உடனே முழுக்க மாறிடுச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய படமாக இன்றைக்கி திரையங்களுக்கு வர காத்துட்ருக்காங்கள உலகம் எங்கும். அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அவங்க வந்துட்டாங்களா ராம் சங்கு? எங்கே இருக்காங்க சார்? தேங்க்யூ. நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்களா? தேங்க்யூ. இப்போ நான் எங்கள் வீட்டுடைய மூத்த ஆள்
அதான் மிஸ்கின் சார் தான் கூப்பிட்றேன். பாலா சார் வந்து மூத்த அப்பா, எங்கள் சார் டைரக்டருக்கு பதிலாக வந்திருக்காரு இன்னைக்கு. கரெக்டாண்ணா? மூத்த அண்ணன். ரொம்ப பசிக்குது, எல்லாரும் கிளம்பி போய் 4ஆம் தேதி படம் பார்க்க வாங்க. தேங்க்யூ. போதும் போதும் போதும். தேங்க்யூ. ப்ளீஸ் வாங்க, 4ஆம் தேதி படம் பார்க்க வாங்க. ஹலோ, கேட்குதா? பசிக்குதுடா டே. எவ்வளோ நானும் 3 தடவை பாத்ரூம் போயிட்டேன். நிறைய பேர் உட்காந்து சும்மா. ஓகே. அவர் வந்து தன்னை ஒரு கோமாளியாக நினைத்து கொண்டு செய்வார். ஆக்சுவலாக அவருக்கு இப்போ வந்து என்னென்னா, இங்கே வர பிடிக்குது, இருக்க பிடிக்குது, ஆனால் பேச பிடிக்கல. கரெக்டானா? அப்படி இல்லைடா, பயங்கரமாகவே பசிக்குது. இல்லை, எல்லாத்துக்குமே தான் பசிக்குது. இந்த ராம் படம் பண்ணா மட்டும் 12 மணி வரைக்கும் நடத்துவாங்க. வாழை 1:30 மணி வரைக்கும் நடத்துனாங்க. நான்லாம் 3 மணிக்கு வெளியே போயிடணும்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா அந்த நிகழ்ச்சிக்கே கடைசியா வந்தது. அதாவது நான் ஆக்சுவலா யூரோப் போக வேண்டியது கேன்சல் பண்ணிட்டு இந்த ராஸ்கல்னால இல்ல யூரோப் அது கொத்தார்ல குண்டு போட்டானா என்ன இவனுக்காக வந்திருக்கேன். இவன் கூப்பிட்டு வராமன்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலா என் படத்துக்கு கூட நான் போகாம தான் தானே சார் ஒத்துப்பாரு. இவன் படத்துக்கு வராம இருக்க முடியாது. நீ மிரட்டுறான். ஆக்சுவலா துப்பாக்கி வச்சு வரேன்னு மிரட்டுறான். எனக்கு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு. நான் ரொம்ப நேரம் இந்த பூவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் பூவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியகாந்தி ரொம்ப பக்கத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சூரியகாந்தி போல் இந்த படம், அந்த படத்தை வந்து பாருங்கள், அந்த பூவை பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனால் ஒரு ஃபோட்டோ கடைசி தான் ஆடியோ லான்ச். பாலாண்ணா ப்ளீஸ். பாவீங்களா? Mittai is for kids, Roja is for men, Surya Gandhi is for legends, like father, like son. மீடியாவும் சரி, இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் உட்காந்து எங்களோட ஒட்டுமொத்தமான எங்களுடைய எமோஷ்னலையும் ஒன்றா உட்காந்து பார்த்து அதை ஷேர் பண்ணேன். அதே மாதிரி இந்த பறந்து போ டீமையும் சப்போர்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. பறந்து போ சார்பாகவும் எங்கள் ராம் சாரோட மொத்த அசிஸ்டன்ஸ் சார்பாகவும் எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாம் சாப்பிட்டு போங்க.